வேதம் என்ன சொல்லுகிறது? ಸತ್ಯ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? சத்துருவை நேசிங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ನಿಮ್ಮ ವೈರಿಗಳನ್ನು ಪ್ರೀತಿಸಿರಿ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே ಮತ್ತೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 44ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. 44ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. சத்துருவை நேசிங்கள். ನಿಮ್ಮ ವೈರಿಗಳನ್ನು ಪ್ರೀತಿಸಿರಿ. ஏன் சத்துருவை நேசிங்கன்னு சொன்னார்? ಏನಕ್ಕೆ ವೈರಿಗಳನ್ನು ಪ್ರೀತಿಸಿ ಅಂತ சத்துருவே ಹೇಳಿದ್ದಾರೆ? உன் வீட்டார் தான் சொல்றார். ವೈರಿಗಳೇ ನಿಮ್ಮ ಮನೆಯವರು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஹல்லேலூயா ஆமென். மத்தேயு 10:36 சொல்லுகிறது. மத்தேயு 10:36 ಹೇಳುತ್ತದೆ. மீகா 7:6 சொல்லுகிறது. உன் வீட்டாரே உனக்கு சத்துரு என்று சொல்லுகிறார். ನಿಮ್ಮ ಮನೆಯವರೇ ನಿಮಗೆ ಶತ್ರುವಾಗಿದ್ದಾರೆ. ரோமர் 12:17 சொல்றாரு. நீ தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு சத்துருவை நேசி என்றார். ನಿಮ್ಮ ವೈರಿಗಳನ್ನು ಪ್ರೀತಿಸಿರಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஹல்லேலூயா. சத்துருக்கு நீங்க எதிர்த்து நிக்க வேண்டாம். ವೈರಿಗಳಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಿಲ್ಲಬಾರದು. அவனை நேசிங்கன்னு சொல்றார். ಅವನು ಪ್ರೀತಿಸಿರಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. தாவீது அதைத்தான் செய்தார். ಈ ದಾವೀದನು ಅದನ್ನೇ ಮಾಡಿದನು. அப்பொழுதுதான் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஒரு மகிமையை ಆವಾಗ ದೇವರ ಬಂದ ಪಡೆದ ಒಂದು ಮಹಿಮೆಯನ್ನು சவுல் உணர்ந்தார்.